சற்று முன் திமுக அமைச்சர் பொன்முடி திடீர் கைது, அதிர்ச்சியில் ஸ்டாலின். வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலகட்டத்தில் அமைச்சராக பதவி வகித்த போது பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக 1,75 லட்சம் ரூபாய் மதிப்பு சொத்து குவித்ததாக விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோரை விடுதலை செய்து கடந்த 2016ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியது. எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்து வந்தார். இந்த வழக்கின் விசாரணையின் போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் அமைச்சர் பொன்முடியின் சொத்து விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்கள் உட்பட்ட 29 சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையால் வாதிடப்பட்டது. பொன்முடி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொன்முடியின் மனைவி விசாலாட்சியின் வருமானத்தை அமைச்சரின் வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கு காட்டியுள்ளது. பொன்முடியின் மனைவி பெயரில் 110 ஏக்கர் விவசாய நிலம் மற்றும் தனியாக வர்த்தகம் செய்தார். இதனை புலன் விசாரணை அதிகாரி கணக்கில் கொள்ளவில்லை என வாதிடப்பட்டது. பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டிற்கு எந்த ஆதாரமும் இல்லை எனவும் வாதிடப்பட்டது. வழக்கின் வாதங்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற நிலையை கடந்த நவம்பர் 27ஆம் தேதி இந்த வழக்கில் இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு வழங்கியுள்ளார். அதன்படி எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு தீர்ப்பானது ஒதுக்கி வைக்கப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறையால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை முறையாக சரிபார்க்காமல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்துள்ளது. எனவே கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது என நீதிபதி ஜெயச்சந்திரன் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் வருமானத்திற்கு அதிகமாக 64.90% அதிகமாக சொத்து சேர்த்தது நிரூபணமாகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தண்டனை விவரங்கள் அறிவிப்பதற்காக வரும் டிசம்பர் 21ஆம் தேதி தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி ஜெயச்சந்திரன் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் வரும் 21ஆம் தேதி அமைச்சர் பொன்முடி கைதாக வாய்ப்புள்ளது. இந்த நிலையில்தான் திமுகவில் மூத்த அமைச்சரான பொன்முடி அவர்கள் கைதாகிவிட்டார் என்று சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த செய்தி பற்றிய உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.